வளர்த்து ஆளாக்கி விட்டா நீங்கள் இப்ப என்னடா கேள்வி கேட்குறீங்க? வணக்கம் அப்படி இருக்கு and welcome back to our channel. இந்த சேனல்ல நீங்க உங்க அம்மா பார்த்து இருக்கீங்க, அம்மாவும் பார்த்துருக்கீங்க. ஆனா அங்கட அம்மாண்ட அம்மா பார்த்திருக்கீங்களா? இன்றைக்கு பார்க்க போறீங்க. Let's get into the video. So ரெண்டு மூணு கேள்வி இருக்கு. என்ன பதில் சரியா இருக்குதோ அதை சொல்லுங்க. என்ன திடீர்னு அமைதியாயிட்டீங்க? இப்ப வெக்கப்படுறீங்க. உங்களோட ஃபேவரட் நடிகர் யாரு? நடிகர் யார்ட்டு நான் சொல்றது உங்களுக்கு? விஜயா. தலைவா தலைவா. பழைய காலத்து ஆக்டர்ல சிவாஜி. என்ன படம் பிடிக்கும்? பாசமலர். லவ் மேரேஜா இல்லாட்டி அரேஞ்ச் மேரேஜா நல்ல நினைக்கிறீங்க? அது ஒவ்வொருத்தட்டு இஷ்டத்தை பொறுத்து. நான் நினைக்கிறேன் அப்பா அம்மாவை விரும்பி செய்கிறேன், நல்ல மனிதன் கொண்டு நடந்தாலும் அவை பார்த்து கொள்ளுது, இல்லாட்டி பார்த்துக்கொள்ள மாட்டீங்களா? பணத்திலே அப்படித்தான். என்ன எல்லாரும் கூடுதலா அரேஞ்ச் மேரேஜ் தான், எல்லாரும் பார்த்து பேசித்தான் செய்வான். ஒரு நல்ல கல்யாணத்துக்கு சீக்ரெட் என்ன நினைக்கிறீங்க? நல்ல கல்யாணத்துக்கு அம்மா அப்பா சொந்தக்காரர் சேர்ந்து பேசி செய்கிற கல்யாணம் நிரந்தரமாக இருக்கும், பிரச்சனையும் இல்லை. கட்டினா பிறகு என்ன முக்கியம் ஒரு நல்ல கல்யாணத்துக்கு? ஒற்றுமையாண்டா இருக்கிற ஆள் சரியா இருந்தா எல்லாம் சரியா. வைஃப் சமைக்கணுமா இல்லாட்டி புருஷன் சமைக்கணுமா? ஏன் புருஷன் சமைக்க கூடாது? அவருக்கு உழைச்சி தாரவியது. எத்தனை வயசுல கல்யாணம் கட்டுறது நல்ல நினைக்கிறீங்க? 25 வயசு. அப்படின்னா அண்ணாக்கு கிட்டடியில கல்யாணமா? அண்ணாக்கு கல்யாணம் செய்கிறதுக்கு இங்கே வீட்டில் இதுகள் இருக்கிறபடியா எனக்கு ஒரு 27 வயசு. 25 வயசு தான் கட்டுற வயசு அந்த நாளையில். இப்போ ஒரு 27 வயசு மட்டும். கல்யாணத்துக்கு போனது சேர்ந்து வாழ்றதுல உங்களோட அபிப்பிராயம் என்ன? கல்யாணத்துக்கு முதல் சேர்ந்து வாழ்றேன்டா அது ஒற்றுமையா 2 பேரும் இருந்தா போய் அம்மாவை சொல்லி சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கலாம். அது அந்த நாளையில ஒன்றா இருப்பினேன். இப்ப இந்த நாளையில எங்க இருக்கிறீங்க? அது உண்மைதானா? இப்ப யாரும் ஒற்றுமையா இருக்க மாட்டாங்க. இரவையில நகம் வெட்டக்கூடாது, இரவையில உடுப்பு எடுத்து வைக்க கூடாது, இரவுல நகம் வெட்ட கூடாதுன்னு சொல்றாங்க. திருமணம் சொல்லுவீங்க. எங்கட தமிழ் முறைக்கு அது கூடாது. திரையால எழுப்பினா முதல் முகங்கழிட்டு வந்து தான் டீ வைக்க போகணும், இல்லாட்டி குளிச்சு போட்டு வந்து. அண்ணா எப்பயும் பல்லு திட்டாம தான் கீழே வரும். அப்ப அவருக்கு அடிதான் போடும். சீதனத்தை பத்தி உங்களோட அபிப்பிராயம் என்ன? சீதனத்தை எதிர்பார்த்து ஒரு நாளும் பொம்பளை எடுக்கக்கூடாது. அன்பு குணம் பாசம் அதுகளைத்தான் பார்க்கணும். எல்லாரும் சேர்ந்து இருக்குமாண்டு எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. அதுதான் முக்கியம். சீதனம் முக்கியம் இல்லை. ஆம்பளை உழைக்க தெரிஞ்ச ஆம்பளையடா ஆம்பளை உழைக்கின்றான். பாயிண்டா போடுறீங்க. எங்கட ஆம்பளை எல்லாம் உழைச்சி கிடக்கிட்டாங்க. அப்படிதான் இருக்கணும். இதெல்லாம் வாங்க கூடாது. இந்த கால பிள்ளைகளுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்குறீங்க? இந்த நாளையான் பிள்ளைகள் என்ன, அந்த காலத்து பிள்ளைகள் அடங்கி இருக்குங்கள், இந்த நாளையான் பிள்ளைகள் இங்கே அடங்கி அதுகள் சொல்வழி கேட்கறது இல்ல, கேட்காதண்டு இல்லை கேட்குங்க. முறையா அடி போட்டு வலிச்சு அடி போட்டுதான் எல்லாரையும் வளர்த்தது. அதான் இப்ப எல்லாரும் முறையா ஒழுங்கா ஒழுங்கா இருக்கீங்க. எல்லாரும் அன்பால தான் கொடுக்கலாம். அன்பால வச்சு இறக்கி கதை சொல்லி கொண்டு நல்லாத்தான் அதுகள் பார்த்த பிள்ளைகள் கேட்குங்க. இல்லாட்டி அகங்காரமாக கேட்டமாண்டா பிள்ளைகள் எங்களுக்கு மேலால விட்டுடுங்க. அதனால தான் எல்லாம் செய்வோம். அன்பால தான் ஜெயிக்கணும். Thank you guys for watching. If you like this video, don't forget to like, comment and subscribe. அப்புறங்களோட பூட்டமாட என்ன வீடியோஸ் பார்க்க போறீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அதிலும் ஐடியாவும் போடுங்க. நாங்க சில வேலை செய்வோம். நாங்க 100k எடுக்கணும் என்று விருப்பப்படுறோம். So make sure to share this video and get everyone to subscribe. எங்க share அம்மா அப்பப்பா பூட்டப்பா பூட்டம்மா. If you want to see more of us, check us out on TikTok, Instagram and Facebook. Until next time. Just keep smiling.
get us to 100K. It's not a joke anymore. It's not. இந்த பிளாக் இதில் ஹேங் பண்ணியிருக்கோம். நான் சொன்னேன் தெரியும். நீங்க தான் சொல்லணும், சரியா சொல்றீங்களா? நீங்க எல்லாம் சரியா தான் சொல்றீங்க. நான் சரியா தான் சொல்றேன்.